வித்தைகளெல்லாம் கற்றுக் கொடுத்த துரோணர், கிருபாச்சாரியெல்லாம் இருக்கிறாங்க. ஆசான்கள் இருக்கிறாங்க, இல்லாட்டி உறவுக்காரங்க இருக்காங்க, இல்லாட்டி மதிக்கத்தக்க பெரியவங்க இருக்கிறாங்க. இதுல யாருமே எதிரி கிடையாது. அதுதான் விசேஷம். அப்போ அவனுக்கு நடுக்கம் உண்டாயிருச்சு. அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ராஜ்யத்தை விரும்பினேன், இவங்களை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப நிலைமை, இவங்களெல்லாம் கொண்டுட்டு அவங்க ரத்த சிந்துற பூமியை நான் ஆட்சி செய்யும்படி வந்துட்டு, இதுக்கு எப்படி நான் சம்மதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பயம் அவனுக்கு. அப்போ பல நல்ல கருத்துக்களை மேற்கோள் காட்டி கிருஷ்ணர்கிட்ட, அவங்களுக்கு வேணா தர்மம் தெரியாம இருக்கலாம், நாம ஏன் அவங்கள கொல்லணும், பெரியவங்களை மதிக்காட்டியே பாவம், ஆனா கொல்றது எவ்வளவு மோசம், அதனால இந்த இடத்துல நான் இதையெல்லாம் விட்டுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு கிருஷ்ணருக்கே உபதேசிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சான். அப்போ பகவானுக்கு அவனுடைய அந்த பேசும் முறையை பார்த்து சிரிப்பு வருது. அது ஒரே வார்த்தையில சொன்னார், நீ பண்டித மாதிரி பேசுற அப்படின்னு சொன்னார். அறிவாளி மாதிரி பேசுற அப்படின்னார். அப்படின்னா நீ ஒரு முட்டாள் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே தப்பு பண்றவங்க எல்லாம் நிறைய சாஸ்திர அறிவு இருக்கணும், இல்லாட்டி அதிகாரம் இருக்கணும், இல்லாட்டி செல்வம் இருக்கணும். பாமரர்கள் தப்பு செய்ய பயப்படுவாங்க. அப்போ இவன் இப்படி கேட்கிற போது கிருஷ்ணர் பல கோணங்கள்ல அவனை போர்ல ஈடுபடுத்த முயற்சிக்கிறார். அப்போ முதல்ல மனதுக்கு அமைதியை கொண்டு வா அப்படிங்கிறார். ஏன்னா இவங்களையெல்லாம் நான் கொல்லக்கூடாது அப்படின்னு இவனுக்கு நினைப்பு இருக்கு. முதல்ல அவன் சொன்னது, அந்த அயோக்கியங்க முகத்தெல்லாம் நான் பார்க்கணும், ரதத்தை கொண்டு நடுவுல நிறுத்து அப்படின்னு சொன்னவன். அப்ப அவனுடைய கருத்து என்னவா இருந்தது, யார் இந்த தப்பு பண்ணவங்க, அதர்மிகள், அவங்களையெல்லாம் நான் கொல்லணும் அப்படிங்கிற வேகத்துல இருந்தான். ஆனா இவங்களையெல்லாம் பார்த்த பிறகு இவங்களை நான் கொல்ல மாட்டேன், அதுக்கு நான் பிச்சை எடுத்தே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறான். இப்ப அர்த்தம் என்னன்னா, தப்பு பண்றவங்க வேற யாராவது இருந்தா அவன் கொண்டிருப்பான், ஆனா சொந்த பந்தங்களா இருந்தா கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இது ராஜ தர்மம் இல்லை, சத்திரிய தர்மம் கிடையாது. ராமபிரான் கூட சீதைய குறை பேசுற போது, ஒரு மன்னனுக்கு கெட்ட பேர் இருந்தா மக்கள் எப்படி அந்த சூரிய வம்சத்தை மதிப்பாங்க, எங்க வம்சம் களங்கமில்லாத வம்சம், அதுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சீதைய வனத்துல விடுறதுக்கு தம்பிக்கிட்ட உத்தரவு போட்டார். அப்போ ஒரு மன்னனுடைய தர்மம் என்ன அப்படிங்கிறது நமக்கு பாரதத்துல காலங்காலமா சொல்லப்படுது. ராமாயண காலம் 12 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி, மகாபாரத காலம் 5200 வருஷம் முன்னாடி, சைத்திய மகாபிரபு காலம் 525 வருஷம் முன்னாடி, இப்படிலாம் இருக்கு. அப்போ மனதுல அவனுக்கு என்னன்னா, இவங்களையெல்லாம் நான் கொல்ல முடியாது, இவங்க அதர்மிகளா இருந்தா கூட நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ கிருஷ்ணர் பேசுற கோணங்கள்ல ஒண்ணு என்னன்னா, நீ இவங்கெல்லாம் சாகக்கூடாதுன்னு ஆசைப்படுற, உன்னுடைய ஆசைக்காகத்தான் இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறார். அந்த அர்த்தத்துல பேசுறாரு.
நீ விரும்பினா இவங்கெல்லாம் உயிரோட இருப்பாங்க, நீ விரும்பாட்டி அவங்கெல்லாம் இறந்துருவாங்க. இது என்ன அர்த்தம்? அப்போ தாக்கும் போது அவங்களுக்கு வேதனை வரும், அதை நான் பார்க்கும்போது எப்படி தாங்குவேன்? இது மாதிரி அவனுக்கு கருத்து இருந்தது. அப்போ பகவான் சொன்னார், பீஸ்வர் இப்போ 186 வயசாச்சு, அவருடைய இப்ப இருக்கிற தோற்றம் இருக்க, இது குழந்தைய பேபியா இருக்கும்போது இப்படி இருக்கல, வேற உடம்பு வச்சிருந்தார். 10 வயசுல வேற உடம்பு வச்சிருந்தார், டீனேஜ்ல வேற உடம்பு வச்சிருந்தார், இப்ப இப்படி உடம்பு வச்சிருக்கிறார். இந்த உடம்பெல்லாம் மாறும்போது அவருக்கு ஏதாவது வேதனை இருந்துச்சா என்ன அப்படின்னு கேட்கிறார். சரீரம் மாறும்போது என்ன வேதனை வரும் அப்படின்னா, அதாவது அது தானாகவே மாறுது. மரணத்தின் போது வேற சட்டைக்குள்ள போற மாதிரி ஆத்மா போயிடுது. இதை உதாரணப்படுத்தி அப்ப இருக்கிற பயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருக்கு மரண வேதனைங்கிறது உண்டு. அது ஆழ்வார்கள் கூட பாட்டில் பாடியிருக்கிறாங்க, மரண பயம் அப்படிங்கிறது. ஒருத்தர் மரணப்படுக்கையில படுத்திருக்கிறார், பக்கத்துல சுத்தி உறவுகள்லாம் வேதனையோட நிக்கிறாங்க. அப்போ அவருக்கு வாய் பேச வரல, கண் சரியா தெரியல, கை அசைக்க முடியல. அப்போ வீட்டம்மா அவர் கையை பிடிச்சிட்டு பக்கத்துல வேதனையோட உட்கார்ந்துருக்கு. அவர் கை மெதுவா தூக்க முயற்சிக்கிறார்.